துளசி ஓசிமம் சாங்டம் அல்லது ஹோலி பாசல் மிக முக்கியமான புனித செடிகளில் ஒன்றாகும். இது விஷ்ணுவின் மனைவி லட்சுமி தேவியின் அவதாரமாக கருதப்படுகிறது. பெரும்பாலான இந்து வீடுகளில் துளசி மாடம் அமைத்து தினமும் பூஜைகள் செய்யப்படுகின்றன. மருத்துவ குணங்களுக்காகவும் இது பெரிதும் மதிக்கப்படுகிறது. பயன்பாடு: துளசி இலைகள் விஷ்ணு மற்றும் கிருஷ்ணர் பூஜைகளில் மிகவும் அத்தியாவசியமானவை. நோய் தீர்க்கும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அரச மரம். முக்கியத்துவம்: அரச மரம் ஃபைகஸ் ரிலிஜியோசா மிகவும் புனிதமான மரங்களில் ஒன்றாகும். இது விஷ்ணு, சிவன், பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. புத்தர் ஞானம் பெற்றதும் அரச மரத்தின் கீழேதான் என்பது குறிப்பிடத்தக்கது. பயன்பாடு: அரச மரத்தை சுற்றி வந்து வழிபடுவது குழந்தை பாக்கியம் மற்றும் நல்ல ஆரோக்கியம் தரும் என்பது நம்பிக்கை. வேப்பமரம். முக்கியத்துவம்: வேப்பமரம் அசாதிரஸ்தா இண்டிகா கிராமப்புற தெய்வங்களான மாரியம்மன், காளியம்மன் போன்ற அம்மன் தெய்வங்களின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. இது குளிர்ச்சியையும் நோய்களை தடுக்கும் சக்தியையும் கொண்டதாக நம்பப்படுகிறது. பயன்பாடு: வேப்ப இலைகள் பூஜைகளில் பயன்படுத்தப்படுகின்றன. வேப்ப மரத்தடியில் அமர்ந்து வழிபடுவது நல்ல பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. வில்வ மரம். முக்கியத்துவம்: வில்வ மரம் ஏகல் மார்மலாஸ் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மரம். வில்வ இலைகள் சிவபெருமானின் 3 கண்களை குறிப்பதாக கருதப்படுகின்றன. பயன்பாடு: சிவபெருமானின் பூஜைகளில் வில்வ இலைகள் இல்லாமல் முழுமையடையாது. ஆலமரம். முக்கியத்துவம்: ஆலமரம் பனியன் ட்ரீ பிரம்மாவின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. இது நீண்ட ஆயுளையும் செழிப்பையும் குறிப்பதாக நம்பப்படுகிறது. பயன்பாடு: பல கோவில் வளாகங்களில் ஆலமரங்கள் புனிதமாக போற்றப்படுகின்றன. இந்த செடிகள் மற்றும் மரங்கள் வெறும் தாவரங்களாக மட்டுமல்லாமல் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவும் ஆரோக்கிய நன்மைகளை தருபவையாகவும் பார்க்கப்படுகின்றன. இது இயற்கையோடு ஒன்றி வாழும் இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும்.